தூத்துக்குடி பக்கத்தில் விளாத்திக்குளம் இங்கே வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி அவருடைய மகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிக்கிட்டு இருந்தவங்க கடந்த 10ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதாவது ஒரு ஈவினிங் டைமில் வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. எதற்காக வெளில போயிருக்காங்க அப்படிங்கும்போது இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக அவங்க வெளில போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த மாணவியை அங்கே காணும். உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே தேடி பார்க்குறாங்க, அந்த மாணவியை காணும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மாணவி அப்படிங்கிறதுனால நீங்கள் போய் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே அனுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் 11ஆம் தேதி அடுத்த நாள் ஈவினிங்காக என்ன பண்ணுறாங்க, போலீஸார் தேடுறாங்க. தேடும் பொழுது அந்த பெண் இறந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதுவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் அந்த மாணவியை கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறமா அங்கே இருக்கிற உறவினர்கள், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் சடலத்தை வாங்க மாட்டோம், குற்றவாளி யாருன்னு தெரியாத வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு பல போராட்டங்களும் நடந்து வந்துச்சு. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ இந்த குற்றவாளி யார் அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு 30 வயது ஆண் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. சரி, எதுக்காக நீ பண்ண, எதுக்காக அந்த இடத்துக்கு போன? ஆக்சுவலி இவருக்கு அந்த ஊர் கிடையாது. நீ ஏன் அங்கே போனன்னு கேட்கும்போது இவருக்கு ஏற்கனவே திருட்டு வழக்கு இருக்கு. 3 திருட்டு வழக்கு இருக்கு. 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ண வழக்கும் இவர் மீது இருக்கா. இப்படி பல வழக்குகள் இவன் மீது இருந்த சூழ்நிலையில இப்போ இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கான். இதுக்கப்புறமா காவல்துறை என்ன பண்றாங்க, அவனை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்கும்போது இந்த கொலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இப்போ இந்த கொலையாளி என்ன பண்ணப்படுவான், காவல் நிலையத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனைகள் வழங்கப்படுது, சிறையில் இருப்பான். திரும்பவும் என்ன பண்ணுவான், வெளியில் வந்துட்டு ஒரு ஜாமீன் வாங்கிட்டோ இல்லை அவனுக்கு சிறை தண்டனை முடிஞ்சோ வெளில வரும்போது திரும்பவும் அடுத்த தண்டனை தான் என்ன பண்ணுறான், செய்கிறான். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் குற்றங்கள் ஏன் அதிகரித்து கொண்டே இருக்குது? அப்போ சரியான தண்டனைகள் வழங்கப்படலையா? இல்லை சட்டம் வந்து யாருக்காக இருக்குது? இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த சட்டம் இருக்குதா? குற்றங்களை செஞ்சுட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியில் வந்துடணும் அப்படின்னு இந்த சட்டம் இருக்குதா? சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டைகள் தான் இந்த குற்றவாளிகளை வெளில கொண்டு வருதா அப்படிங்கிற கேள்வியுமே எல்லார் மத்தியிலுமே எழுந்து தான் வருது. ஒரு தவறு செஞ்சால் திரும்பவும் அந்த தவறு செய்யாத மாதிரி, செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன தண்டனையை கொடுக்கலாம்?